எதிர்பார்ப்புகளே இல்லாத சொந்தம் அப்படின்றது யாருமே கிடையாதுங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனா பல சந்தர்ப்பங்கள்ல நம்மள அதிகமான ஒரு சுமையில ஆழ்த்துறதே நம்மளோட ரத்த சொந்தங்களா தான் இருக்கும். நம்மளோட மனச புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்லாம் நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. நமக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றத தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கும் கூட வழி இல்ல அப்படின்னும்போது, அப்ப அப்படிப்பட்ட சொந்தங்கள விட்டு நம்ம விலகி போறது தப்பே இல்ல தானே! நம்மோட பெற்றோர்கள் கிட்ட வேணா, நான் ரொம்ப அன்பானவன், உங்களோட பேர நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கலாம். அது தப்பே கிடையாது. ஏன்னா, அவங்க நம்மள பெத்தெடுத்தவங்க. அவங்க கிட்ட நம்ம இறங்கி போறதுனால நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போறதும் கிடையாது. ஆனா, அத தவிர மத்த யாருகிட்டயும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி செஞ்சு நம்மளோட நேரத்த நம்ம வீணாக்க வேண்டாம். ஏன்னா, நம்மகிட்ட எல்லாமே இருந்தாலும் நம்மள பார்த்து பொறாமப்படுறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னும் போதும், நம்மள பார்த்து ஏளனமா சிரிக்கிறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. தேவை இருக்குதோ இல்லையோங்க, நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஏன்னா, நீங்க ஒரு ஆறுதலுக்காக ஒரு வேதனையோட வெளிப்பாடா நீங்க சொல்லுவீங்க. கேட்குறவங்க அதே மனநிலையோட கேட்குறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். அதனால நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம், கவலை அப்படின்னா, அதுக்கு ஆறுதலும், மாறுதலும் நம்மகிட்ட தான் இருக்கணுமே தவிர, அது மத்தவங்கள சார்ந்ததா இருந்துறக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தாலும் அது நமக்கு நிரந்தரமானதா இருக்காது. எந்த ஒரு சூழல்லையும் உங்கள விட்டு குடுக்காத ஒரு நல்ல உறவ சம்பாரிச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை அழகாகும். ஏன்னா, ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது பணம் நமக்கு கை குடுக்கும். அது உண்மதான். ஆனாலும் காசு பணம் மட்டுமே போதும் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கை முழுவதும் நம்ம தனிமையிலேயே வாழ்ந்துறவும் முடியாது. இன்னும் சொல்லப்போனா, நான் தனிமையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம வாழ்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதனால உங்க மேல அன்பு, அக்கறை காட்டுறதுக்கு, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, "உன்ன விட்டு போமாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு திமிரு பிடிச்ச உள்ளத்த தக்க வச்சுக்கோங்க. தேவைக்காக பழகுற உலகம் இது. அதனால நீங்க தான் உங்களுக்கான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். என்னதான் அன்பான, பாசமான ஒரு முக்கியமான உறவாவே இருந்தாலும், நீங்களா பார்த்து தான் போய் பேசணும், நீங்களா ஃபோன் பண்ணி தான் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா, உறவுகள் வேணும் அப்படின்றதுக்காக விட்டு குடுத்து அனுசரிச்சு போறதெல்லாம் தப்பே கிடையாது. அது நீங்க ஒருத்தர் மட்டுமே செய்யணும் அப்படின்றது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்ல, அலட்சியம் செய்றவங்க கிட்ட திரும்ப திரும்ப போய் நீங்க அன்ப தேடுறது உங்களுக்கு அவமானத்த தவிர வேற எதையுமே குடுத்துறாது. நம்ம என்ன சொன்னாலும் அதில ஒரு குறைய கண்டுபிடிச்சு, நம்ம சொன்ன விஷயத்துல இருந்தே பெரிய பிரச்சனைய உருவாக்கி, அது மூலியமா நம்மள கோவப்படுத்தி வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு நம்மள சுத்தி பல பேர் காத்துட்ருக்காங்க. அவங்க ஆசைய நம்ம ஏன் நிறைவேத்தணும்? அவங்க எதிர்பார்ப்புக்கு நம்ம எதுக்கு பலியாகணும்? அதனால நம்மள தூண்டி விடுறாங்க அப்படின்றத நம்ம உணரும்போதே, அவங்கள விட்டு நம்ம தூரமா போயிறணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்மளும் காரணமா இல்லாம, என்ன காரணம் அப்படின்றதும் தெரியாம, நம்மள விட்டு விலகுன உறவுகள் அப்படின்றது ஏராளம். அதனால யாரா இருந்தாலும், ஒருத்தர்கிட்ட பழகுறதுக்கு முன்னாடியே, கடைசி வரையும் அவங்க கூட தான் இருக்கணும், பாதியிலே விட்டுட்டு போயிறக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட பழகணும். அப்படி இல்லையா, ஏதோ ஒரு சூழல் காரணமா பிரிய வேண்டிய ஒரு கட்டாயம் வருது அப்படின்னும்போது, அட்லீஸ்ட் என்ன காரணம் அப்படின்றத சொல்லிட்டுனாவது விலகணும். ஏன்னா, உங்களோட சுயநலத்துக்கு பழகிட்டு, உங்களோட சுயநலத்துக்காக விலகும்போது, இடையில பாதிக்கப்பட்டவங்களையும் கொஞ்சம் நெனச்சு பாருங்க.